அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த பரக்கத்தான ஜும்மா நாளில் நாம் சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சவாலும் காத்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னா எலெக்ஷன். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் பிஎம்கான எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு மாநிலமாக சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. இந்த வீடியோவில் நான் இப்போ ஏன் எலெக்ஷனை பற்றி சொல்லிட்டு அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியாவில் இப்போ இருக்கிற ஆட்சி நம்ம முஸ்லீம்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லிட்டு நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இந்தியாவில் இல்லாதவங்க கூட நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நிலைமை மாறணும்னா பழைய ஆட்சி திரும்ப வரக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நம்ம பாதுகாக்கணும். மோசமானவர்களின் கையில் ஆட்சி அதிகாரம் போவதும் மறுமை நாளின் ஒரு அடையாளம் இருந்தாலும் கூட இப்ப நாம கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா துவா. நாம் கேட்கும் துவாக்கள் மூலம் நம்முடைய எதிர்காலம் மாறலாம். இதில் நம்முடைய எதிர்காலம் மட்டும் இல்லை, நம் நாட்டின் எதிர்காலம், நம் பிள்ளைகளின், நம் வருங்கால சந்ததிகளின் எதிர்காலம் சொல்லிட்டு எல்லாமே இதில் அடங்கி இருக்கு. முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் இன்றைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அனைத்து முஸ்லிம்களும் அவசியம் கட்டாயம் கேட்க வேண்டிய துவா இது. இன்று முதல் இந்த துவாவை அதிகமாக கேளுங்க. ரிசல்ட் என்னைக்கு வருதோ அது வரைக்கும் தொடர்ந்து துவா செய்யுங்க. இன்னைக்கு ஜும்மா எலெக்ஷன் ஒரு பக்கம், நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய மிக சிறந்த ஒரு 2 நேரம் இந்த பரக்கத்தான ஜும்மா நாளில் இருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த துவாவை அதிகமாக கேளுங்க. நல்லாட்சி மலர இந்த துவா செய்யுங்க. இந்த துவாவை கேட்க மறந்துடாதீங்க. உங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகையிலையும் இந்த துவாவை ஓதுங்க. எப்பவுமே துவாக்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப நாம வலியுறுத்தி கேட்கிற துவாக்கள் விரைவில் கபூலாகும். அந்த வகையில் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க. இன்னைக்கு நான் இந்த துவாவை ஒரு 11 முறை ஓதுறேன். நீங்க இதோட நிறுத்திக்காம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதிகமா ஓதுங்க. இன்னைக்கு ஜும்மா என்றதால இந்த துவாவிற்கு முன்னும் பின்னும் சலவாத்தை ஓதி துவா செய்யுங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. யா அல்லாஹ், நம்மீது இறக்கப்படாத நமது விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை நம்மீது சாட்டிவிடாதே. இந்த துவாவை எப்போ ஓதலாம்னா ஓட்டு போட போவீங்கள்ல, அப்போ இன்ஷா அல்லாஹ் மனசில் நல்லா துவா செஞ்சுட்டு இந்த துவாவை ஓதிட்டு பிறகு அல்லாஹ்கிட்ட நல்லா துவா செஞ்சுட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு தொழுவீங்கள்ல, ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. இன்னைக்கு ஜும்மான்றதால கூடுதல் எண்ணிக்கையில் ஓதுங்க. இன்னியோட நிறுத்திடாம தொடர்ந்து இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளிலும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த துவாவை ஓதணும். எப்போ வரைக்கும் ஓதணும்னா ரிசல்ட் வர வரைக்கும் ஓதுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எலெக்ஷனு, இதே மாதிரி
ஒரு ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் வச்சுட்டே வருவாங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் ஓதணும்னு இல்லை, இப்போத்துலேருந்தே மொத்தமாக ஓத ஆரம்பிங்க. இந்தியாவில் இல்லாத மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் மற்ற வெளிநாடுகளில் இருப்பீங்க, இந்தியர்கள் இருப்பீங்க. இங்கே இந்தியர்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் பார்த்து வேதனைப்பட்டுட்டு இருப்பீங்க நியூஸ் மூலமாக. அவங்களும் இந்த துவாவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஓதி துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்கும் துவாக்களை, நாம் செய்யும் செயல்களை பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். நம் ஒட்டுமொத்த மக்களும் இந்த துவாவை ஓத ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நம் துவாக்களுக்கு அவன் செவி சாய்ப்பான். மனசார ஓதுங்க, அழுது துவா செய்யுங்க. நம்மால் செய்ய முடிகிற காரியம் ஒன்று இருக்குன்னா நிச்சயம் அது நாம் கேட்கும் துவாக்கள் தான். அதனால் மனசார துவா கேட்டுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றதை அல்லாஹ் பார்த்துப்பான். அவன் எது செஞ்சாலும் நிச்சயம் அது நம் நன்மைக்காகத்தான் இருக்கும் சொல்லிட்டு மனசார நாம் நம்புவோம். வரக்கூடிய தேர்தலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையே. இந்த சோதனையில் முஸ்லிம்களுக்கு வெற்றி பெறும் பாக்கியத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. ஆமீன்.